வணக்கம் தமிழ் நேயர்களே. செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் டெல்லியில் செங்கோட்டையில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் நாட்டையே உலுக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் திருச்சியில் காவலர் குடியிருப்பிலேயே வச்சு வாலிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இதெல்லாம் தான் இன்னைக்கு செய்தித்தாளில் முக்கியமான செய்திகளை இடம்பெற்றிருக்கு. வாங்க என்னென்ன செய்திகள் இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். தினத்தந்தியில் டெல்லி செங்கோட்டை அருகே பயங்கர சம்பவம், கார் வெடித்ததில் 10 பேர் பலி, 24 பேர் படுகாயம், நாடு முழுவதும் உஷார் அப்படின்னு போட்டிருக்காங்க. டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று மாலை கார் வெடித்து சிதறி 10 பேர் பலியானார்கள். இதையடுத்து நாடு முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கை உஷார்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் கடந்த 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி ஐகோர்ட் வளாகத்தின் 5வது நுழைவாயில் பகுதியில் பயங்கர குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இந்த சம்பவத்தில் 15 பேர் இறந்தனர், 79 பேர் காயத்துடன் உயிர் தப்பினர். இதற்கு பிறகு 14 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து விபத்து நடந்துள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக வந்திருக்கு. அதுதான் தினமலர்லையும் பயங்கரவாத தாக்குதல், தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகே காரை வெடிக்க செய்து 13 பேர் பலி, பலத்த காயத்துடன் பலர் மருத்துவமனையில் அனுமதி அப்படின்னு இதுதான் ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்க முக்கிய செய்தியாக இருக்குது. பகல்காம் தாக்குதலுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பழிதீர்க்கும் வகையில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பு சதித்திட்டம் தீட்டி வருவதாக சமீபத்தில் உளவுத்துறை எச்சரித்திருந்தது அப்படின்ட்டு தினமலரில் போட்டிருக்காங்க. அடுத்து தினத்தந்தியில் மதிய உணவு, யோகா பயிற்சி, பொழுதுபோக்கு அம்சங்களுடன் முதியோர்களுக்கு 25 பராமரிப்பு மையங்கள், அன்புச்சோலை புதிய திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. அது ஒரு முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு. டெல்லி செங்கோட்டையில் கார் வெடிப்பு நிகழ்ந்ததுக்கு பிறகு நாடு முழுவதும் ஒரு உஷார் நிலை கொண்டு வரப்பட்டிருக்கு. தமிழகம் முழுவதும் தீவிர வாகன சோதனை, சென்னை விமான நிலையத்துக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்பதிவு தொடங்கிய 5 நிமிடங்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன, தென் மாவட்ட ரயில்கள் நிரம்பின அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே முழு டிக்கெட்டு விற்று தீர்ந்ததாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. அடுத்தது விளையாட்டுச் செய்திகள் பகுதியில் வீரர்கள் உடல் தகுதியில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும், இந்திய பயிற்சியாளர் கம்பீர் உத்தரவு அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. சஞ்சு சாம்சனுக்காக ஜடேஜாவை டோனி தியாகம் செய்வார், முன்னாள் வீரர் முகமது கைஃப் கணிப்பு. இதுதான் விளையாட்டுச் செய்திகள் பகுதியில் செய்தியாக இடம்பெற்றிருக்கு. அடுத்தது சினிமா செய்திகள் பகுதியில் பொறுப்புணர்வு இல்லாமல் கேட்பது முறையாகாது, யூடியூபரின் மன்னிப்பை ஏற்காத கௌரி கிஷன். சமீபத்தில் சென்னை படவிழாவில் கௌரி கிஷன் எடை குறித்து ஒரு யூடியூபர் கேள்வி கேட்ட நிலையில் அதுக்கு பல பேர் கௌரி கிஷனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, பல கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் யூடியூபர் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அதை ஏற்காத கௌரி கிஷன் ஒரு நியூஸ் இடம்பெற்றிருக்கு. திருமணத்தை உறுதி செய்த ராஷ்மிகா, விஜய் தேவரகொண்டாவுடன் திருமணத்தை உறுதி செய்த ராஷ்மிகா. இருவரும் காதலிச்சு வர்ற செய்திகள் அடிக்கடி வைரலாகிட்டே இருந்தது. இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் ராஷ்மிகாவுடன் எந்த நடிகருடன் டேட் செய்ய ஆசைப்படுகிறீர்கள், யாரை திருமணம் செய்து கொள்வீர்கள் என கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு விஜய் தேவரகொண்டாவை டேட் செய்து அவரை திருமணம் செய்து கொள்வேன் என ராஷ்மிகா பதிலளித்தார்னு போட்டிருக்காங்க. கடந்த மாதம் தான் ஹைதராபாத்தில் அவங்களுக்கு ரகசிய நிச்சயதார்த்தம் நடந்ததாக கூட ஒரு செய்தி வந்தது. இதுதான் சினிமா செய்திகள் பகுதியில் ஒரு முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருக்கு. திமுகவை வீழ்த்த எதிரிகள் எடுத்த ஆயுதம், வாக்காளர் பட்டியல் திருத்தம், முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம்னு போட்டிருக்காங்க. ஏற்கனவே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராரு ஸ்டாலின் அவர்கள். இந்நிலையில் திமுகவை வீழ்த்த எதிரிகள் எடுத்த ஆயுதம் தான் வாக்காளர் பட்டியல் திருத்தம்னு ஒரு ஆவேசமாக பேசின ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. நடிகர் அபிநய் காலமானார். துள்ளுவதோழமை பட நடிகர் அபிநய் 44 உடல்நல பாதிப்பால் நேற்று காலமானார். பீகாரில் 122 தொகுதிகளில் இன்று கடைசி கட்ட தேர்தல். பீகாரில் ஏற்கனவே முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் மீத இருக்க 122 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட கடைசி கட்ட தேர்தல் இன்னைக்கு நடக்கிறதா ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. அடுத்து உலக செய்திகள் பகுதியில் மீண்டும் மீண்டும் புயலால் பிலிப்பைன்ஸில் பாதிப்பு. தென்கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸில் கடந்த வாரம் கல்வேக புயல் வீசியதில் 200 பேர் பலியாயினர். இந்நிலையில் நேற்று பங்வோங் புயல் தாக்கி மேலும் சேதத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் 1.77 லட்சம் ரூபாய் வரியால் வருவாய் கிடைத்த அதிபர் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிலிருந்து அமெரிக்கர் ஒவ்வொருவருக்கும் 1.77 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார்னு ஒரு நியூஸ் இடம்பெற்றிருக்கு. நேர்களே, இதுதான் தினத்தந்திலையும் தினமலர்லையும் முக்கியமான செய்திகளாக இருக்குது. அடுத்தது இந்து தமிழ் திசையில் வந்திருக்க முக்கியமான செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். இந்து தமிழ் திசையில் டெல்லி செங்கோட்டை அருகே சிக்னலில் நின்ற போது பயங்கரம், கார் குண்டு வெடித்து 13 பேர் பலி, மும்பை சென்னை உட்பட நாடு முழுவதும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுதான் ஃப்ரண்ட் பேஜில் 3 செய்தித்தாள்லையும் இதுதான் முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கு. முதல் பேஜிலேயே ஹரியானாவில் போலீசார் நடத்திய சோதனையில் 2900 கிலோ வெடிபொருள் சிக்கியது, பெண் மருத்துவர் உட்பட 8 பேர் கைது, பயங்கர சதி திட்டத்துக்கு பதுக்கியது அம்பலம். டெல்லி, குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பயங்கர வெடிகுண்டு தாக்குதல் நடத்தும் சதி திட்டத்துடன் தீவிரவாதிகள் பதுக்கி வைத்திருந்த
2900 கிலோ வெடிபொருட்கள் ஹரியானாவில் நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்டன. பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு தொடர்பு இருப்பதாக பெண் மருத்துவர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேயர்களே, இன்னைக்கு செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பார்த்துருப்பீங்க. நாளைக்கு மற்றும் ஒரு செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.